ஹாய் காய் இதோட 20க்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம T20 வேர்ல்டு கப் பயங்கர கோலாகலமாக ஸ்டார்ட் ஆகி வேறு லெவலில் போயிட்டுருக்குன்னு. இந்த T20 வேர்ல்டு கப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்கான மேட்சஸ், சூப்பர் எக்ஸைட்டிங்கான மேட்சஸ் வேறு லெவலில் இருக்க பார்க்குறதுக்கே. அது மட்டும் இல்லாமல் இந்த அசோசியேட் டீம்லாம் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த T20 வேர்ல்டு கப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யுஎஸ்ஏ டீம் வந்து ஒரு பாகிஸ்தான் டீமை வேறு லெவலில் தோக்கடிச்சாங்க. அது பாகிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஷாக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூசிலாந்து டீமு ஒரு ஆப்கானிஸ்தான் டீம் வந்து பயங்கரமாக தோக்கடிச்சாங்க. அதை பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது T20 வேர்ல்டு கப்போட சுவாரஸ்யம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் இந்தியாவை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் அயர்லாண்ட் ஒரு வின்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சில் இந்தியா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்தியாவோட பவுலிங் அட்டாக் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லா பவுலர்ஸுமே சூப்பராக போட்டாங்க. முக்கியமாக இந்தியாவோட முக்கியமான பவுலரான ஜஸ்பிரீத் பும்ரா வேறு லெவலில் போட்டார். அவரோட எக்கானமி வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்தியன் டீம் பக்கம் அது ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்தியன் டீமோட ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கேப்டன் ரோஹித் சர்மாங்க. சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருந்தனால அதில் எந்த ஒரு ரோட்டுமே இல்லை. அவரோட 50 ரன்ஸ் இந்தியன் டீமுக்கு ரொம்பவுமே க்ரூஷியல் அமைஞ்சது. முக்கியமாக அந்த மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்பர் 3ல் வராங்க ரிஷப் பண்ட். அது ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ரிஷப் பண்ட் வந்து ஆஃப்டர் தி ஆக்சிடெண்ட் வர்றாரு, வேறு லெவலில் ஆடுறாரு, சூப்பராக அவரோட எனர்ஜி லெவலில் காமிக்கிறார். பயங்கரமாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக தெரியுறாரு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட அடுத்த மேட்ச் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் இருக்குது. பார்க்கலாம் இந்தியன் டீம் எப்படி ஆட போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து கண்டிப்பாக இந்த இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க மேட்ச்சை வின் பண்ணணுன்னு தாங்க வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன டீமுக்கு அகெயின்ஸ்டாக தோற்றுட்டு வராங்க. ஸோ அவங்க மைண்ட் செட் அண்ட் மொரால் லைட்டாக டவுனில் இருக்கும். வந்து இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு முடிவில் இருப்பாங்க. பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாபர் அசம் குட் ஃபார்மில் தர்றாரு. அதே மாதிரி இந்தியன் டீமுக்கு ஒரு த்ரெட் அப்படின்னா நம்மளோட பாகிஸ்தான் டீமோட பவுலர் ஷெஹன்ஷா அஃப்ரிடி தாங்க. அவர் எப்படி தான் ரோஹித் சர்மா விராட் கோலி அணுக போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்கலாங்க இந்த பாகிஸ்தான் வந்து இந்தியா இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏசி கிரிக்கெட் அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மேட்ச்சை பற்றி உங்கள் கருத்து என்னமோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.